இதுவரை திமுக ஜெயிக்காத கோவை தெற்கு தொகுதியை கேட்டு வாங்கிய செந்தில் பாலாஜி. கொங்கு மண்டலம், முக்கியமாக கோவை அதிமுகவின் கோட்டை. பல ஆண்டுகளாக அரசியல் மேடைகளில் முழங்கப்படும் இந்த ஒற்றை வரிக்கு செக் வைக்க இந்த முறை திமுக கையில் எடுத்திருக்கும் மஸ்திரம்தான் செந்தில் பாலாஜி. நேற்று மதியம் அறிவாலயத்திலிருந்து வெளியான வேட்பாளர் பட்டியல் பல சுவாரஸ்யங்கள் இருந்தன. சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் பட்டியலில் திமுக நேரடியாக 164 தொகுதிகளிலும், கூட்டணி கட்சியில் உதயசூரியன் சின்னத்தில் 11 வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். திமுக வேட்பாளர்கள் பட்டியல் சுமார் 80% படித்தவர்கள் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதில் 18 பேர் பெண்கள். மொத்தமாக 125 பட்டதாரிகள். அதில் 7 பேர் முனைவர் பட்டம் பெற்றவர்கள். சட்டம் படித்தவர்கள் 29 பேர், மருத்துவர்கள் 15 பேர், அதேபோல 4 இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கோவை தெற்கு தொகுதிக்கு அருகே செந்தில் பாலாஜியின் பெயர் அச்சிடப்பட்டிருந்தது தமிழ்நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக ரிஸ்க் எடுப்பதில் கில்லாடியான செந்தில் பாலாஜி தனது சொந்த ஊரான கரூரை விட்டுவிட்டு இதுவரை திமுக ஜெயிக்காத ஒரு தொகுதியை தேடிப்பிடித்திருப்பதின் பின்னணியில் ஒரு மாபெரும் அரசியல் ஸ்கெட்ச் இருப்பதாக சொல்கிறார்கள். கடந்த முறை பாஜகவின் வானதி சீனிவாசன் வெற்றி பெற்ற தொகுதி இது. இதற்கு முன்னால் 2 முறை அதிமுகவின் வசம் இருந்த தொகுதி. அதாவது தாமரை மலர்ந்த இலை தலைத்த இந்த மண்ணில் உதயசூரியனை உதிக்க வைக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்கிறது. எதற்காக கோவை தெற்கு என்று கேட்டால் செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து வரும் பதில் அதிரடியாக இருக்கிறது. கோவையை அதிமுகவின் கோட்டை என்று சொல்வதை அடியோடு மாற்ற வேண்டும். அதை செய்ய வேண்டுமானால் அந்த கோட்டையின் மையப்பகுதியிலேயே நேரடியாக மோத வேண்டும் என்பதுதான் அவர் தலைமைக்கு சொன்ன ஒற்றை வரியாக உள்ளது. அதிமுக தரப்பில் அமன் அர்ஜுனன் களமிறக்கப்பட்டுள்ளார். கோவையின் நாடித்துடிப்பு தெரிந்தவர், ஏற்கனவே வெற்றிமுகம் கண்டவர் என அதிமுக தெம்பாக இருக்கிறது. ஆனால் செந்தில் பாலாஜியின் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் என்பது தனிக்கலை. செந்தில் பாலாஜி கொங்கு அரசியலின் சதுரங்க வேட்டைக்காரர், வியூகம் அமைப்பதில் வல்லவர். அம்மன் அர்ஜுனா தொகுதி செல்வாக்கு மற்றும் கட்சியின் அடிமட்ட தொண்டர்களின் பலம் கொண்டவர். ஆனால் செந்தில் பாலாஜிக்கு அவர் ஈடு கொடுக்க முடியுமா என்பது சந்தேகமே. கோவை தெற்கில் ஜெயித்தால் அது வெறும் வெற்றி அல்ல, கொங்கு மண்டலம் முழுமைக்கும் ஒரு மெசேஜ் என்பதை அறிவாலயத்தின் கணக்கு. கரூரை தாண்டி கோவை அரசியல் செந்தில் பாலாஜி ஊன்றுவது அதிமுகவின் வாக்கு வங்கியில் பெரிய ஓட்டையை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இங்கே லோக்சபா தேர்தல் பணிகளை வெற்றிகரமாக செய்தவர். வானதி சீனிவாசன் வென்ற தொகுதியில் பாஜகவின் செல்வாக்கையும் தாண்டி அதிமுகவின் பலத்தையும் மீறி செந்தில் பாலாஜி மேஜிக் செய்வாரா என்று எதிர்பார்ப்பு வளர்ந்துள்ளது. கோவை மாநகரின் மத்தியில் அனல் பறக்க தொடங்கிவிட்டது. இது வெறும் தேர்தல் அல்ல, கொங்கு அரசியலில் யார் கிங் என்பதை தீர்மானிக்கும் கௌரவ போராக உள்ளது.